மாட்டுக்கறியை நான் சாப்பிடக்கூடாதுன்னு அடிக்கிற நீ, ட்ரம்ப் வரும்போது நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் 7 வகையில என்ன மைத்துக்கடா மாட்டுக்கறி செஞ்சு பரிமாறின? எதுக்குடா? சரியான ஆண்மகன் இல்லங்க. நாங்க மாட தெய்வமா வணங்குறவங்க. நோ ட்ரம்ப், நோ பீஃப். நீ சொல்லிருக்கா? அங்க உட்கார்ந்து நல்லா இருக்கா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 7 வகையில மாட்டுக்கறி மட்டன் நான் சாப்பிட்டா பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. ஊரானுக்கு ஊட்டி விடுவேங்க, உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவேங்க. என்னடே நீ இன்னும் புத்திட்டு போய் திரி. தாமரைக்கு, ரெட்டலைக்கு, அப்புறம் என்னது இந்த உதயசூரியனுக்கு, அப்புறம் கைக்கு. அந்த கையே மொட்டை கையா இருக்கு. அது ஒரு இன்னும் நீ மானங்கட்டு போய் இந்த காங்கிரஸுக்கு போட்டு, பிஜேபிக்கு போட்டு, எங்களை தூக்கி நடு ரோட்ல போட்டு, இன்னும் ஒரு தடவை போட்டின்னு வச்சுக்க, ஒரு ரிக்வஸ்டுங்க, தூக்கி எங்களை நேரம் சுடுகாட்டில் போட்டு அவனுக்கு ஓட்ட போட்டு போ. ஓட்டு போட போனீங்கன்னு வச்சுக்க, சூரியனுக்கு போலான்னு போறியா, சோத்துல வெஸ்த வச்சுட்டு போ. நீ போயிட்டு வந்து எங்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிடு. வேற என்ன பண்ண போற? 60 வருஷம் போட்ட படம் எடுத்து பொழைக்க வந்த பிள்ளைனா, மருத்துவம் பார்த்து பிழைக்க வந்த பிள்ளை, என் டாக்டர் படிச்சு நிக்கிறான் என் தம்பி, முச்சந்தில வெயில கத்திரி கிடக்கிறான். ஏன்? உன் கூட பிறந்துட்ட விட்டுட்டு போக முடியல. நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு போக முடியல. இங்க கட்டமைக்கிற வளர்ச்சியை நீ நல்லா கவனிச்சுக்க. நீ ஆழ்ந்து பாரு. என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் பெரியப்பன், சித்தப்பன், என் தாய்மார்கள், என்னை பெற்ற அம்மா அப்பாக்கள் யோசிங்க. நம்ம தங்கச்சி, நம்ம பிள்ளை மூக்குத்தி நீட்டு தேர்வு எழுத போறா பாருங்க. நீட்டு தேர்வு மூக்குத்தி எவ்வளவு பெருசு இருக்கும் நீங்க நினைங்க? மூக்குத்தி எவ்வளவு பெருசுப்பா? அதுக்கு உள்ள பிட்ட கொண்டு போய் எழுதிரும்னு நம்ப சொல்றாங்க. நீ நம்புற? ஒவ்வொரு தேர்வு அரங்கத்துக்குள் உள்நுழையும் போதும் நம்ம பிள்ளைகளை தலைமுடியா அவங்க சொல்றான். தோட கலட்டுறான், மூக்குத்திய கலட்டுறான், உள்ளாடைகளை கலட்டுறான். ஏன்னா பிட்டு கொண்டு போயிரும்ன்றான். இந்த மூக்குத்திக்குள் பிட்டை கொண்டு போய் எழுதி விடுவார்கள் இவர்கள் என்று நம்ப சொல்லுகிற இந்த நாடுதான் இந்த ஓட்டு பெட்டிக்கல ஒண்ணும் செய்ய முடியாது நம்புங்குது. ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இது எப்படி நம்புறதுனா, அதான் சத்தியம் தொலைக்காட்சியில ஒரு கேரளாவில இருந்து ஒருத்தர் வந்து நிரூபிச்சு காட்டுறாரு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஏமாத்தலாம். இப்ப நீ நல்லா ஒண்ணு கேளு. நான் சீமான் எங்க அம்மாவோட என் ஊர் அரணையூருக்கு போன்ல பேசுறேன்னு வச்சுங்க. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு இதை டெல்லியில இருந்து பதிவு பண்றானா இல்லையா? நான் யாரோட பேசுறேங்கிறத இங்க தமிழ்நாடு அரசும் சரி, டெல்லி கவர்மெண்ட் சரி பதிவு பண்ணுதா இல்லையா? பதிவு பண்ணுது. எங்கிருந்து பதிவு பண்ணுது? எங்கிருந்தோ பதிவு பண்ணுது. நான் யாரோட பேசுறேன்னு உன்னால பதிவு பண்ண முடியும் போது, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன சந்திரன் கிட்ட போய் அனுப்புனியா, இங்க இருந்து அனுப்புனியா? இந்த பூமியிலிருந்து இயக்கி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கொண்டு போயிட முடியும்னா, எங்கிருந்தோ நீ இந்த வாக்கேந்திரத்துக்குள்ள ஹேக் செய்து நீ உனக்கான ஓட்டை போட்டுக்கிற முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அப்படி எனக்கு விழுகிற ஓட்டைய எங்க அழுத்தினாலும் தாமரையை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும். சையது சுஜாங்கிற ஒருவர் 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் நாங்கள் மோடியை வெல்ல வைத்தோம் என்று கொடுத்த பேச்சு இருக்கு. நீ வலையொலியில் தட்டி பார்க்கலாம். உயிருக்கு பயந்து வேற நாட்டில் போய் இருந்துட்டாரு, முகத்தை மறைச்சு பேச்சு கொடுத்திருப்பாரு. அதை பற்றி எழுத போறேன்னு சொன்னதுனாலேயே கர்நாடகால கௌரி லங்கேஷ் என்கிற அம்மா கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கணும்.